ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல டீச்சர் எல்லாம் ஏமாத்திட்டு காம்பவுண்ட் எல்லாம் தாண்டி குதிச்சு ஓடி வந்திருந்தான் சூரோவை பாக்குறதுக்காக. அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல போய் கதவை தட்டுறான் சூரோ வீட்டு கதவை. அந்த அங்கிள் இருப்பான்ல, அந்த ஆள் தான் திறக்கிறான். சூரோ வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்கா, இங்க இருந்து போயிடு அப்படின்னு இவனையே மிரட்ட ஆரம்பிக்கிறான். அங்கிள் எங்க போயிருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, கிளாஸ்க்கே அவ வரல, அதான் ஓகே தானே அப்படின்னு ஏதோ கேள்வி கேட்க அவ வீட்டுல இல்ல. சொன்னா புரியாதா, இங்க இருந்து போயிடுன்னு அங்கிள் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப யூக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கேள்விட்டு பையனை தேடி போயிடுறான். டே இங்க பாடுறான்னு கதவை தட்ட ஆரம்பிக்க அந்த பையன் நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு வேகமா ஓடி போய் உட்காந்துட்டு கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். பாக்குறான், இந்த கேம் நான் சூப்பரா விளையாடுவேன், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா, ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சிஸ்டம்ல போய் உட்காந்து அதுல பயங்கரமா விளையாட ஆரம்பிக்க அப்போ அந்த பின்னாடி இருக்க பையன் ஹூடி பையன் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். சூரோவை அந்த அங்கிள் இருப்பான்ல, அந்த ஆள் அடிப்பான், எனக்கு அவனு பிடிக்காது, சூரோவை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ஷாக் ஆயிடுறான். அந்த அங்கிள் சூரோவை அடிப்பானா, இப்ப நான் சும்மா விட போறது இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு போய் படப்படன்னு கதவை தட்ட அந்த அங்கிள் ஒரு தடவை சொன்னா புரியாதா, எதுக்காக மறுபடியும் திரும்ப வந்துட்டே இருக்க அப்படின்னு கோவமா கேட்க ஆரம்பிக்கிறான். பாக்குறான், இந்த ஆள் தான் அன்னைக்கு நம்ம போகும்போது மாடிக்கு குடிச்சிட்டு ஏறினது. அப்ப சூரோ குடிக்குது பிடிக்காதுன்னு சொன்னது இவனை பத்தி தான். அது மட்டும் இல்லாம அந்த மாடியிலே செக்யூரிட்டியா வேலை பார்த்ததும் இவன் தான். அன்னைக்கு போகும்போது அந்த மாடியோட சாவியவே இவன் தான் எனக்கு கொடுத்தான். சோ சூரோக்கும் இவனுக்கும் 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட சம்பந்தம் வந்திருக்கு, இவன் மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு நேரா உள்ள போயிடுறான். சூரோ நம்மளோட ரூம் கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். சூரோ வெளியே வரா, இங்க இருந்து போயிடு, இங்க இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு நெத்தில எல்லாம் அடிபட்டு இருக்கு. இந்த அங்கிள் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து அடிச்சிருந்திருப்பான் போல. சூரோ உனக்கு அறிவு இருக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டுல இருக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த அங்கிள் யூவை அடிக்கிறதுக்கு வரான். கையில இருக்க பாட்டில் பட்டு யூவோட கையில கிழிச்சு ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. சூரோ பாக்குறா, இதுக்கும் மேல என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு யூவோட கைய பிடிச்சு அங்கிருந்து வெளியே இழுத்துட்டு வந்துடுறா. யூவும் அமைதியா கூட வந்துட்டு இருக்கான். சூரோவை பார்த்துட்டு, இதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல சூரோ, இது நீ கிளாஸ்லயாவது யார்ட்டையாவது டீச்சர் கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ண, நீ தப்பு பண்ணிட்ட சூரோ அப்படின்னு டென்ஷனா சொல்லிட்டு இருக்கான். சூரோ பாக்குறா, இல்ல பரவாயில்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா, கைக்கு ஏதாவது அடிபட்டு இருக்க போகுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. லைட்டா தான் அடிபட்டு இருக்கு, மருந்து போட்டா சரியாயிடும். சூரோ உன்னை மறுபடியும் அவர் அடிச்சாருன்னா நீ இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க கூடாது, போலீஸ்க்கு கால் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப மட்டும் இல்ல, 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆளை பார்த்தா கூட அந்த ஆள் கூட நீ பேசக்கூடாது, அங்க இருந்து ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்றான். 15 வருஷத்துக்கு அப்புறமா அது என்ன ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டு இருக்க, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சூரோ சொல்றா. அந்த வீட்டுக்கா மறுபடியும் உன்னை விடுறதுக்குலாம் வாய்ப்பே இல்ல, உன் ஐடி கார்டு வேற நீ எடுத்துட்டு வரல, சோ ஹோட்டலுக்கும் போக முடியாது, என்ன தெரியுமா பண்ணலாம் அப்படின்னு நேராவில அவனோட வீட்டுக்கு கூட்டு போயிடுறான். என் அம்மா அப்பா தூங்கிருப்பாங்க, நீ உள்ளவான் ரகசியமா சூரோவை அவன் உள்ள கூட்டு போயிட்டு இருக்க. அவங்க அம்மா அப்பாவும் ஏதோ பொண்ணு குரல் கேக்குதேன்னு யூவோட ரூம்க்கு வெளியே காது வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. கதவை திறந்துடுறான். சூரோ நிக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. சூரோ உட்காந்து ஒட்டுமொத்த கதையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல அவங்க அம்மா பாக்குறாங்க, எம்மா முன்னாடியே ஒரு பையன் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு எல்லாம் வரக்கூடாதா, இந்த குடும்பம் எல்லாம் நீ பொறுத்துட்டா இருக்கணுமா அப்படின்னு. செல்லம் நீங்க இருடா, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க உன்னை பத்திரமா பாத்துக்கிறோம். டே நீ போய் உன் ரூமை காலி பண்ணு, சூரோ இன்னைக்கு நைட்டு அங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரூமையும் காலி பண்ண சொல்லிடுறாங்க. சரிமா அப்படின்னு சொல்லிட்டு சூரோக்கு கொஞ்சம் சாப்பிடறதுக்கு பழம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பழத்துல நான் ஒண்ணு கூட கையே வைக்க கூடாதான், எங்க அம்மா திட்டி தான் அமைச்சிருக்காங்க, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி வர விட்டுட்டு இருக்கான். சாரிடா, என்னால நீ சோஃபால படுக்கிறல்ல அப்படின்னு சூரோ கேக்குறா. இதுல என்ன இருக்கு, எங்க வீட்டு சோஃபா தானே, நான் படுத்துக்கிறேன், நீ நிம்மதியா இருந்தா போதும் அப்படின்னு அங்கிருந்து வெளியே போயிடுறான். அடுத்த நாள் காலையே ஆகுது. பக்கத்துல வந்து உட்காந்துட்டு சூரோ எழுப்பிட்டு இருக்கா. எந்திரிக்க போறியா இல்லையா, ஹோம்ஒர்க் பண்ற நேரம் ஆயிடுச்சுடான்னு சொல்ல, ஹோம்ஒர்க்கா, அதெல்லாம் நான் பண்ண வேண்டிய காலத்திலேயே பண்ணது கிடையாது, என் உயிர் எடுக்காத, என்னை எழுப்பி விட்டுறாத, உள்ள எதுவுமே போல அப்படின்னு சொல்லிட்டு சூரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இல்லையே அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு, பேண்ட் இருக்கு பொய் சொல்லி ஏமாத்திரியான்னு போர்வையை தூக்கி விட்டுறா. பார்த்தா உள்ள உண்மையாவே சட்டை போடாமலே உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்ததும் சூரோக்கு வெக்கமா இருக்கு, அங்கிருந்து ஓடி போயிடுறா. சிரிச்சுட்டே பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க நம்ம யூவோட அம்மா பயங்கரமா சூரோ மேல பாஸ் ஆயிடுறாங்க. அவளுக்கு ஷால் எல்லாம் கொடுத்து இதை போட்டுக்கோ, நல்லா குளிர்ந்து பாரு வெளிய, எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லையேன்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் வருத்தப்படேன்னு எனக்கே தெரியாது, உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. பாக்குறான், எங்க அம்மா உன்னை அன்பு தொல்லை பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ஆப்போசிட்ல சூரோவோட அங்கிள் ஸ்கூல் வாசல்லே வந்து நின்னுட்டு இருக்கான். பாக்குறான், இங்க பாரியா இதுக்கு மேல சூரோ உன்னை பார்க்க கூட மாட்டா, இனிமே பக்கத்துல வந்தேன்னு வச்சுக்கோயேன், என் கையை நீ கிழிச்சு விட்டல, சின்ன பிள்ளைங்க மேல தாக்குதல் நடத்தினேன்னு போலீஸ்க்கு போனா என்ன ஆகும்னு தெரியும்லன்னு கேட்க அந்த ஆள் உடனே காசு கொடுக்குறான். சாரி
சாரிப்பா தெரியாம கைப்பற்றுச்சு நேத்து, இந்த போய் மருந்து போட்டுக்கோன்னு சொல்லிட்டு காசை கொடுத்து விடுறான். யூ பாக்குறான், பார்த்தெல்லாம் அங்கிள் தந்து எப்படி காசை வாங்கினேன்னு, இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சூரோ கிட்ட கொடுத்துடுறான். சூரோ கிளாஸ்க்குள்ள வந்து உட்கார்றா. இந்த விஷயம் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அந்த கிளாஸ் லீடர் பையன் இருப்பான்ல, அவன் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு, என்று முன்னாடியே சொல்ல வேண்டியதான சூரோ, ஏன் வீட்டுக்கு வா, நானும் நல்லா பாத்துக்கிறேன், எங்க வீடு பெருசு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. சூரோ பாக்குறா, இல்ல எனக்கு ஏற்கனவே ஒருத்தவங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க, இப்ப என்ன நல்லா பாத்துக்கிறாங்க, யாரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூ சூரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், நம்ம வீட்டு பிள்ளை ஆயிட்டா இனிமே அவ அப்படின்னு. கிளாஸ்க்கு டீச்சர் வராரு, படிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, யாரும் வாய் பேசிட்டு இருக்காம படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல யூ பாக்குறான். சூரோனை உன்னை காப்பாத்திட்டேன், ஆனா என்ன பண்றது, ஒருவேளை நான் ஹிஸ்டரிய மாத்திட்டேன்னா இப்ப போனா நீ உயிரோட இருப்பியா, இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஜென் என்கிட்ட சொன்னான். நான் என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜென்னை பாக்குறதுக்கு போறான். டே டைம் டிராவல் பத்தி எனக்கு ஒரு டவுட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு, டே இங்க பாருடா, நீ என்ன போட்டு குழப்பிட்டு இருக்காதடா, டைம் டிராவல்ல போனா கூட ஒருத்தங்க அப்படி இறந்து போனவங்க மறுபடியும் உயிரோட வரதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த தடவையும் ஜென்னு சொல்றான். இதை கேட்டதும் யூக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிருது. சூரோ வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. இன்னைக்கு எல்லாரும் வெளியே போற வரையும் வெயிட் பண்ண, நான் உன் வீட்டுல ஸ்டே பண்றேன்னு தெரிஞ்சா நம்ம 2 பேருக்கும் ப்ராப்ளம் ஆயிரும்ல, அதனால்தான் இப்ப வீட்டுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சூரோ கேக்குறா. யூ பாக்குறேன், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. போனா சூரோ வருவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் ஸ்பெஷலா சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. இதுல சூரோக்கு அவங்க அம்மா ஸ்பெஷல் ட்ரெஸ் எல்லாம் வேற வாங்கியிருக்காங்களாம். நீ உள்ள வாமா, அவனை கூட்டு போய் போட்டு காட்டுறேன்ட்டு விதவிதமா சூரோக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அவ ஒன்னே மாத்திட்டு வெளியே வந்து நிக்க, அதை பார்த்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. யூ பாக்குறான், சூரோ சிரிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சிட்டு யூவும் சூரோவும் வெளியே போய் பேசிட்டு இருக்காங்க. சூரோ சொல்றா, இங்க வந்து கொஞ்ச நேரத்திலேயே நான் எனக்கு இருக்க கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு நான் ஜாலியான வாழ்க்கை வாழ்றேன்னு நினைச்சிட்டேன்டா. ஆனா இதுக்கும் மேலேயும் உங்க அம்மாக்கும் அப்பாக்கும் தொலை தந்துட்டு நான் இங்கே இருக்க முடியாது பாரு, ஒரு பிளாட்டா பார்த்துட்டு நான் கூடி போயிடலான் இருக்கேன், என்னால அதுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூரோ சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நாளைக்கு நம்ம போய் பார்க்கலாம் பிளாட், நீ கவலைப்படாத அப்படின்னு யூ அவகிட்ட சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தனியா இருக்கதே பிடிக்காது, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, அதெல்லாம் பாத்துக்கலாம், கவலைப்படக்கூடாது, இதுக்கும் மேல நான் தனியா ஸ்ட்ராங்கா தானே இருந்தாகணும், எனக்கு யாரும் இல்ல அப்படின்னு சூரோ சொல்ல யூ பாக்குறான். தனியா இருக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் 15 வருஷம் தனியாவே இருந்திருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இவளை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். சூரோவும் யூவும் அடுத்த நாள் காலை கிளம்பி கிளாஸ்க்கு போகும்போது பிடி சார் பையன் பாத்துடுறான். டே என்னடா 2 பேரும் ஒன்னா வீட்டுல இருந்து வரீங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இது நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே யார்கிட்டயும் சொல்லிக்காதுன்னு சொல்லி யூ மிரட்டி தான் கூட்டு போறான். ஆனா கிளாஸ்க்கு போனதும் டமாரோ இல்லாத குறையா பிடி சார் பையன் எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டான். என்னது 2 பேரும் ஒன்னா இருக்கீங்களா, ஒன்னாவா தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சூரோ வெளியே போய் சோகமா நிக்கிறா. யூ போறான். சூரோ இதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இதுக்கெல்லாம் போய் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு, நான் வேணா வீட்டை விட்டு வெளியே போயிடவா, நீ என் வீட்டுல இரு, கொஞ்சம் நிம்மதியாவாச்சும் இருப்பல்ல, அதே மாதிரி யாரும் நம்மளை பத்தி பேசக்கூட மாட்டாங்க, புரியுதா அப்படின்னு சொல்ல, இல்ல இது சரிப்பட்டு வராது, வீடு பாக்கணும், இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம போறோம்னு சொல்லிட்டு சூரோ கூட்டு போயிடுறா. நல்லா வீட்டை நிறைய காசுக்கு தலையில கட்டலாம்னு சொல்லிட்டு அந்த ஆள் ட்ரை பண்ணிருக்க யூ பாக்குறான். என்ன ஸ்கூல் பையன் நினைச்சிட்டு என் தலையில மிளகா அரைக்க பாக்குறல்ல, உன்ன மாதிரி எத்தனை பேருங்களை என் வாழ்க்கையில பாத்துப்பேன்டான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட லெஃப்ட் ரைட்னு பேச ஆரம்பிக்க சூரோ பாக்குறா. என்னடா இது, மேக்ஸ்ல பாஸ் மார்க் கூட வாங்காத நம்ம யூவா இது, எனக்கே புரியாத பல விஷயங்களை இங்க புட்டு வைக்கிறான், எனக்கே இவனை பாக்கிறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சேல்ஸ்மேனு, தம்பி நீ உண்மையாவே ஸ்கூல் பையன் தானாப்பா, எனக்கே தெரியாத பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்க, உன்னை ஏமாத்தி பிரயோஜனம் கிடையாது, கம்மி விலைக்கு நானே உனக்கு வீடு பார்த்து தரேன், புது அபார்ட்மெண்ட், அழகான வீடு, கையெழுத்து போனுங்கன்னு சொல்லிட்டு புது வீடையும் இவங்க வாடகைக்கு எடுத்துட்டாங்க, லீஸ்ல எடுத்துடுறாங்க. சூரோவும் யூவும் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன் ட்ரீட், அதான் அந்த அங்கிள் கொடுத்த காசு இருக்குல்ல, அதை வச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரோ கூட்டு வந்துட்டு இருக்கா. பார்த்தா அந்த கடை, யூ எந்த கடையை சொன்னானோ அந்த கடை இன்னும் ஓபனே பண்ணப்படலையா, அது ஃபியூச்சர்ல பார்த்துட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு அதை சொல்லிருப்பான் போல. சரி போயிட்டு அங்கிள் வீட்ல இருந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டாவது வர வேலையை பார்க்கலாம் அப்படின்னு யூவும் சூரோவும் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த அங்கிளோட ஒய்ஃப் ஊர்ல இருந்திருப்பா போல, அவளும் வந்திருக்கா. சூரோவை கையை பிடிச்சிட்டு, சாரிமா, இந்த அங்கிளையுமே உன்னை இப்பெல்லாம் அடிக்கவே மாட்டாரு, நீ கூடவே இருக்கலாம், இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, இல்ல ஆண்டி எனக்கு இனிமே இங்க இருக்க பிடிக்கல, நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சூரோ சொல்றா. சரி ஓகே, இதோ பெட்டி இந்தா அப்படின்னு அந்த ஆண்டி ஏற்கனவே பேக் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க போல, அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யூ பாக்குறான், என்னமா பிளான் பண்ணிட்டு வாழ்றாளுங்க பாரு, பெட்டியெல்லாம் கூட தானாவே பறந்து வருதுன்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, அதுல வெறும் துணியை மட்டும் வச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க, இந்த வீட்டுல இருக்க எல்லாமே சூரோவோட ப்ராப்பர்ட்டி தான், அதை எடுத்து போறதுக்கு அவளுக்கு முழுசா உரிமை இருக்குதானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். உரிமையா, அதெல்லாம் இருக்குப்பா, சூரோ சின்ன பொண்ணு, இப்ப முக்கியமான பொருள் எல்லாம் கொண்டு போயிட்டா அவளுக்கு அது ஆபத்தாயிரும் பாரு, அதனால தான் சொல்றேன், அப்புறமா அவளுக்கு எல்லா விவரமும் தெரியட்டும், அப்ப அந்த திங்ஸ் எல்லாம் அவ எடுத்துக்கிட்டும், அது வரைய அதெல்லாம் எங்க கூட இருக்கிறது தான் அவளுக்கு சேஃப்டின்னு அந்த அத்தா அப்படியே டர்னையே மாத்திட்டு இருக்கா. சூரோ சொல்றா, யூ எனக்கு இங்க இருந்து போனா போதும்டா, ஃபர்ஸ்ட் அதை பாத்துக்கலாம், நம்மளால இவங்கள்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேரா அந்த புது வீடு இருக்குல்ல அங்க வந்துடுறாங்க.
சூரோ நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு யூ அவளை குளிக்க சொல்லிட்டு அவளுக்காக சாப்பிடுறதுக்கு சூடா பால் அப்புறம் பிஸ்கெட்லாம் ரெடி பண்ணி வைக்கிறான். சூரோ பாக்குறா, உண்மையாவே என் வாழ்க்கையில நான் இத்தனை நாள் நிம்மதியா இருந்தேன்னு எனக்கு தெரியவே இல்ல, இன்னைக்கு என்னமோ நிம்மதியா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூ உடனே, சூரோ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, நான் திடீர்னு ஒரு நாள் உன்கிட்ட வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, நீ எப்ப என்கிட்ட க்ளோஸ் ஆன, இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல நான் கேட்டேன்னு வச்சுக்கோயேன், இல்ல வியர்டா ஏதாவது பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, உன்னால எல்லாமே பண்ண முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதை பத்தி மட்டும் யோசி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் நீ எங்க போற, என்ன வியர்டா பிஹேவ் பண்ண போற அப்படின்னு சூரோ கேக்குறா. இல்ல நான் திரும்பி போக வேண்டிய நேரம் வந்துச்சு, அதை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு யூ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சூரோக்கு லைட்டா மனசு கஷ்டமா தான் இருக்கு. இவன் கிளம்பி போன ஒரு 2 நிமிஷத்துலயே யாரும் கதவை தட்டுற மாதிரி இருக்கு. சூரோ தான் யூ தான் திரும்பி வந்துட்டான் போல நினைச்சு போய் கதவை திறக்கிறா. அதான் அந்த கிளாஸ் லீடர் பையன் இருக்கான்ல, அவன் தான், சூரோ இப்பதான் யூவும் நீயும் உள்ள வந்ததை பார்த்தேன், நீங்க தான் இருக்க போறேன்னு தெரிஞ்சது, என் வீடு பக்கத்து அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கு, அப்பதான் உன்னை பார்த்தேன், இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சூரோ தலையை ஆட்டுதான் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. இங்க யூ வீட்டுக்கு வந்துடுறான். என்னடா இது, இங்க வந்து 15 நாள் ஆச்சு இந்த தடவை, இப்பயும் நம்ம கிளம்பாம நம்ம மாடர்ன் உலகத்துக்கு போகாம இங்கே இருக்கோம், என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியல. அது மட்டும் இல்லாம இந்த செக்யூரிட்டி கார்டா இருந்தது இந்த அங்கிள் தான், இப்ப அவங்க 2 பேரையுமே நம்ம பிரிச்சு விட்டோங்கிறதால சூரோ ஒரு வேலை இறந்து போக மாட்டாளா, எப்படி நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் அடுத்த நாள் கிளாஸ்ல ஃபெயில் மார்க் வாங்கியிருக்கான். சூரோ பாக்குறா, பரவாயில்லடா, அப்ப கூட போன தடவையோட 5 மார்க் கூட தானே வாங்கியிருக்கேன்னு கேட்க யூக்கு இன்னும் தலைவலியே வந்துருது. இப்படியே ஒரு வேலை ஃபியூச்சருக்கு போகாம இங்கே மாட்டிக்கிட்டோம்னா அப்ப கண்டிப்பா நம்ம பாஸ் ஆகிதான் ஆகணும், இப்ப வாங்குற மார்க்குக்கு போன தடவை படிச்ச காலேஜ்ல கூட படிக்க முடியாது, வாழ்க்கை தடுமாறி போயிருமேடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். கரெக்டா அந்த பக்கமா ஸ்கூல் டீச்சர் வராரு. இந்த 2 பேரும் இப்ப பாரு ஒன்னாவே பேசிட்டு இருக்குங்க, ஒன்னாவே சாப்பிடுதுங்க, வரது போறது கூட ஒன்னா இருக்கேன்னு இந்த 2 பேரும் சாப்பிடும் போது நல்லா கையும் களவுமா புடிச்சிடுறாரு. எங்க ஸ்டாஃப் ரூமுக்கு வாங்கன்னு கூட்டு போயிட்டு, இந்த வயசுல காதல் கீதல்னு வரதெல்லாம் சகஜம்தான், ஆனா மனசு அலப்பாய விடாம தடுத்து நிறுத்ததான் உங்க ஒட்டுமொத்த பவரே இருக்கு, நான் சொல்றது கொஞ்சம் புரியுதா, இதுக்கும் மேலேயாவது உருப்புற வழிய பாருங்கன்னு சொல்லிட்டு திட்டி வெளியே அனுப்பிடுறாரு. சூரோ பாக்குறா, இங்க பாருடா, நீ உன்னை பத்தி ரொம்ப கம்மியா மதிப்பு போட்டிருக்கன்னு நினைக்கிறேன், ஆனா நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப திறமையான ஆளு, போய் உன் வேலையை கொஞ்சம் பாரு புரியுதா, நான் இனிமே உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு கூட்டு உட்கார வச்சுட்டு அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. பிடி சார் பையன் வந்து டே வாடா விளையாட போலாம் அப்படின்னு யூவை கூப்பிட, டே போடா நான் படிக்கிறேன் அறிவில உனக்குன்னு சொல்லிட்டு அவன் திட்டி விட்டுட்டு இருக்கான். இதுல அந்த கிளாஸ் ரெப்பு பையன் இருக்கான்ல, அவனுக்கு 2 பேரும் ஒன்னா க்ளோஸா இருக்கதை பார்க்க பயங்கர பொறாமையா இருக்கு. சூரோ பாக்குறா, இன்னைக்கு நைட்டு கூட நம்ம லேட்டா வீட்டுக்கு போனா போதும், கிளாஸ்லயே உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு இவனும் படிக்கிறதுக்கு சாப்பாடுலாம் கூட ஏற்பாடு பண்ணி வச்சிடுறான். இன்னும் ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் இருக்கு, அதுதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். சூரோ வந்துடுறா. யூவை இன்னும் காணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆகுது, எங்க போனான்னு தெரியலையேன்னு வந்துட்டு இருந்தா யூ அங்க நடந்து வந்துட்டு இருக்கான். நான் எதுக்கு இங்க வந்தேன்னு சத்தியமா புரியல, சூரோ நீ இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்க அப்படின்னு கேக்குறான். நம்ம 2 பேரும் படிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம், அறிவு கட்டவனே எல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சூரோ அவனை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறா. படிக்கிறதுக்கா, நம்ம 2 பேருமா, எனக்கு ஒண்ணும் புரியல, ஏதோ ஒரு குரல் என் மனசுக்குள்ள வந்து சீக்கிரம் ஸ்கூலுக்கு போன்னு சொன்னுச்சு, அதான் நான் இங்க வந்தேன், மத்தபடி என்ன நடக்குதுன்னு நிஜமா எனக்கு புரியல, இந்த அந்த ட்ரிங்க்ஸ் இது நீ வச்சுக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு கோகோ கோலா பாட்டில கொடுத்துட்டு அங்கிருந்து யூ கிளம்பிடுறான். சூரோ யோசிக்கிறா, ஆல்ரெடி அவன் சொன்னான்ல, திடீர்னு நான் ஒரு வேலை வியர்டா பிஹேவ் பண்ணா அதை கண்டுக்காத, நீ பாட்டுக்கோ வாழ்க்கையை வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. யூக்கு என்னாச்சு, என்ன மாற்றம் வந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா யூ பழையபடி அந்த உலகத்துக்கு மாடர்ன் உலகத்துக்கு போயிட்டான் போல. மாடர்ன் உலகத்துல யூ மொட்டை மாடியில எந்திரிக்கிறான். நிறைய விஷயங்களை நான் மாத்தி விட்டுருக்கேன் ஹிஸ்டரியில, இந்த தடவை என்னெல்லாம் மாறி இருக்கும், சூரோ உயிரோட இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு சூரோ நம்பருக்கு போன் பண்றான். போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. கையில பார்த்தா அந்த அங்கிள் அடிச்ச தழும்பு கூட அப்படியே இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலன்ட்டு அதான் அந்த ரெப்பு இப்ப போலீஸ் ஆயிட்டான்ல, அவனை பாக்குறது வேகமா ஓடி வர அந்த போலீஸ் பாக்குறான். இப்பெல்லாம் எனக்கு டவுட்டே வந்துருச்சுடா, நான் எதுவோ கொலகாரம் மாதிரியும் நீ போலீஸ் மாதிரியும் உன்னை பார்த்தாலே நான் பயந்து ஓடிட்டு இருக்கேன், இது ஒரு தற்கொலை அவ்வளவுதான், இங்கிருந்து கிளம்பி போயிடு, நீ என்ன பண்ணாலும் சூரோ உயிரோட வர போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் கத்தவே ஆரம்பிச்சிடுறான். யூ பாக்குறான், அந்த அங்கிளை பத்தி யோசிச்சியா, அந்த வாட்ச்மேன் வேற யாரும் இல்லடா, யூவோட அங்கிள் இருக்கான்ல அவன் தான், அவனை பத்தி விசாரிச்சியா அப்படின்னு கேட்க, நான் ஆல்ரெடி விசாரிச்சு முடிச்சிட்டேன், நீ வேணா ஒரு தடவை போய் விசாரிச்சுக்கோ அப்படின்னு போலீஸ் சொல்லி அனுப்பிச்சிடுறான். நேரா அடுத்த நாள் யூ வந்துடுறான் அங்கிள் கிட்ட, நீ வேணா பாருப்பா, இந்த செக்யூரிட்டி கார்டா சாவி என்கிட்ட தான் இருக்கு, ஆனா நான் வந்து உள்ள போய் தாப்பா போட்டுக்கிறேன், வெளியே இருந்து சாவி வச்சு உன்னால திறக்க முடியுதான்னு பாருப்பா அப்படின்னு அவர் சொல்ல, யூ செக் பண்ணி பாக்குறான், ஓபனே பண்ண முடியல. அதே மாதிரிதான் அன்னைக்கு அவ உள்ள போயிருந்தாலும் என்னால ஓபன் பண்ண முடியாது, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த பொண்ணு சின்ன வயசுல நம்மள தேடி வந்த பொண்ணு, சின்ன வயசுல குடிச்சிட்டு அழிச்சாட்டியம் பண்ணிட்டோமேன்னு நானே குற்ற உணர்ச்சியில இருக்கேன், இதுக்கு மேலே என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாத, எனக்கும் அவளோட சாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்றாரு. இருந்த ஒரு க்ளூவும் போயிடுச்சு, இனிமே என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு பயங்கரமா யூ கன்ஃபியூஸ் ஆயிடுறான். பிடி சார் பையன் கூட பேச ஆரம்பிக்கிறான். அப்ப பிடி சார் பையன் சொல்றான்,
உர்ரா நீ எவ்வளவோ அவளுக்காக கஷ்டப்பட்டுட்ட, ஒருவேளை அவ வந்துட்டு உண்மையாவே தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா, வேற யாருமே அவளை ஒண்ணும் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவ? ஏன்னா இப்பதான் நான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். யாரோ உன்னை தள்ளி விட்டு தான் நான் கீழே விழுந்தேன், அதனாலதான் என் கால் இப்படி ஆயிடுச்சு நான் சொன்னேன்ல, ஆனா அது உண்மை கிடையாது. அந்த நரம்பு எனக்கு உடைஞ்சிருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் யாருமே என்ன தள்ளி விடாதப்போ யார் மேலயோ கோவப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். என் அப்பா அம்மாவை தான் குறை சொல்லணும், சரியான நேரத்துக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அதே மாதிரிதான் யாருமே இல்லாத இடத்துல நீ யாரையோ தேடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியா வாழ்ற வழிய பாருன்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். யூவால ஆனா அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. வீட்டுக்கு வரான், நல்லா குடிச்சிட்டு இருக்கான், அப்படியே தூங்கி போயிடுறான். அடுத்த நாள் காலையில யூ எந்திரிக்கும் போது அந்த தங்கச்சி ஒருத்தி இருந்தால நிங்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க வந்திருக்கா. அண்ணா நேத்துதான் அம்மாக்கும் அப்பாக்கும் கல்யாணம், நீ வரவே இல்ல, என்ன பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. சாரி நேத்து நான் வந்து சரியான மூட்ல இல்ல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்லிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, அதை பத்திலாம் உனக்கு கவலைப்பட வேணாம், கல்யாணம்னா நல்லபடியா தான் முடிஞ்சது, இன்னைக்கு உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணு யூவை பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அதோடதான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.